அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நாம் இந்த செய்தியை நாம் தொடங்குவதற்கு முன்னாக ஒரு ஜெபம் பண்ணலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து ஜெபம் பண்ணிடலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணிடலாம். வாசிங்க. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனெவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். ஆமென். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயமாகிய ஆண்டவரே மண் வளம் பெறும்படியாக நாங்கள் இந்த நாள் செய்தியை கேட்டு எங்கள் இருதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்தி கொண்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கையை வளமடைய செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அப்போ கடந்த வாரத்தில் மத்தேயு 13 வாசித்தோம். எங்களுடைய மண் ஆண்டவரே நல்ல அது கர்த்தாவே செறிவூட்டப்பட்டதாய் அது வளமிக்கதாக இருந்தால் அது அதிக கனிகளை கொடுத்ததாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் மண்ணை வளமாக்கும்படி இன்றைக்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்துகிற காரியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் இன்றைக்கு அநேகர் நாம் மேன்மையாக இருக்க வேண்டும், மகிமையாக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அநேகர் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா இல்லையா? அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே தோணலை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் எப்படி இருதயத்தில் எண்ணங்கள் இருக்குன்னா நம்ம நல்லா இருக்கணும், மற்றவங்க பார்த்து பரவாயில்ல இவங்க கிறிஸ்துவுக்குள்ளே போய் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு. அல்லேலூயா. ஆனால் நாம் இருக்க வேண்டிய நிலையில், உயர வேண்டிய நிலையில் நாம் இன்னும் உயராமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சி இன்றைக்கி அதை நம்மளிடத்திலிருந்து வெளியேற்றி நாம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி நாம் வளர்ந்தோங்குகிறதற்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா. நம் இருதயத்தை குறித்து இன்றைக்கு கற்றுக்கொள்வதனாலே நாம் இன்றைக்கு இருதயத்தின் 9 காரியங்களை நாம் இன்றைக்கு வசனங்களாக பார்க்க போகிறோம். முதல் 3 வசனம் இருதயத்தில் இருக்க வேண்டிய குணம், இருக்க வேண்டிய இருதயம். அடுத்த 3 இருக்கக்கூடாத இருதயம். அடுத்து கடைசியாய் 3 எச்சரிப்பாக இருக்க வேண்டிய இருதயம். இருக்க வேண்டிய இருதயம் பாருங்க, அங்கே வசனம் உங்களுக்கு போடுவாங்க, நீங்கள் தெரிந்தவங்க அதை வாசிக்கலாம். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இங்கே இருக்க வேண்டிய இருதயம் என்ன அப்படின்னா, நமக்கு இருக்க வேண்டிய இருதயம்னா சுத்த இருதயம். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க, என்ன இருதயம்? சுத்த இருதயம். இந்த இருதயத்தில் சுத்தன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம தேவனை பார்க்கவே முடியும். அல்லேலூயா. சுத்த இருதயம். முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய இருதயம் சுத்த இருதயம். ரெண்டாவது நமக்கு இருக்க வேண்டிய இருதயம் சங்கீதம் 36:10. உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியர்களும். அல்லேலூயா. என்ன இருதயம்? செம்மையான இருதயம். என்ன இருதயம்? செம்மையான இருதயம். என்ன இருதயம் இருக்கணும்? செம்மையான இருதயம் இருக்கா? நமக்கு சொல்ல முடியுமா அப்படி? எனக்கு செம்மையான இருதயம், நல்ல இருதயம் அப்படி சொல்ல முடியுமா? அடுத்து 3வது பாருங்க. மூன்றாவது நீதிமொழிகள் 16:21. இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி என்னப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். ஞானமுள்ள இருதயம். என்ன இருதயம்? சத்தமா சொல்லுங்க, என்ன இருதயம்? ஞானமுள்ள இருதயம்.
இந்த ஞானமுள்ள இருதயம் எவ்வளவு காரியத்தை உள்ளடக்கியதுக்கு சுருக்கமாக உங்களுக்கு ஞானமுள்ள இருதயம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் தேவை, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவதற்கு ஞானம் தேவை, உங்கள் பிள்ளையை வளர்ப்பதற்கு ஞானம் தேவை, உங்களுடைய படிப்பை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு ஞானம் தேவை, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஞானம் தேவை, உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் கட்டி எழுப்புறதுக்கு உங்களுக்கு ஞானம் தேவை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்கள் தொழிலை, உங்கள் விவசாயத்தை, உங்கள் மிருக ஜீவன்களை எல்லாவற்றையும் மேன்மையான நிலைக்கு கொண்டுவதற்கு உங்களுக்கு அந்தந்த என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனைக்கும் உங்களுக்கு என்ன தேவைன்னா ஞானம் தேவை. என்ன தேவை இருக்கா? ஞானம் இருக்கான்னு கேளுங்க. கொஞ்சமாவது உனக்கு ஞானம் இருக்கா? கொஞ்சமாவது இருக்கா? ஏன்னா ஞானமுள்ள இருதயம்தான் சகலத்தையும் நேர்த்தியா என்ன பண்ணும், செய்யும். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை விட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியாது, எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லவே முடியாது. இது இருக்க வேண்டிய இருதயத்தில் குணம், இருக்கக்கூடாதது, நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாதது என்ன அப்படின்னா சங்கீதம் 51:17 பாருங்க. தேவனை கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயத்தில் தேவனுடைய செயலை என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. புரியுதுங்களா? இருதயத்தை இருதயம் நொறுங்கிடுச்சுன்னா அதுதான் நீதிமொழிகள் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், நம்முடைய ஆவி தொய்ந்து போச்சு அப்படின்னா, நம்முடைய ஆவி முறிஞ்சு போச்சு அப்படின்னா அவனை உயிர்ப்பிக்கவே முடியாது. இதுதான் நொறுங்குண்ட இருதயம். அப்போ இருதயம் நொறுக்கப்படாம நீங்களும் நானும் நம்மளை என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். இது எப்படி காத்துக்கிறது அப்படின்னா அதுக்கு தேவையான தான் நம்ம என்ன பண்ணணும், நம்பி இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய இருதயத்தை அப்பப்போ பிசாசு நொறுக்கிற மாதிரி சம்பவத்தை எல்லாம் என்ன பண்ணுவான், செய்வான். அதுக்கு தான் ஆண்டவர் பவுல் மூலமாக ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்னன்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. அப்போ உங்களுக்கு வர்ற பிரச்சனை யாருக்குமே வராத பிரச்சனை நினச்சி நீங்கள் நொறுங்கி போயிடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்த்து சொல்லணும், என்ன சொல்ல, இவ்வளோ தானே, இதுக்கு மேலே என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரச்சனையை பார்த்து பேசணும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நொறுங்குண்ட இருதயம் தேவனுக்கு முன்பாக நொறுங்குண்ட இருதயம் தேவை. ஆனால் மனுஷனுக்கு முன்பாக நொறுங்குண்ட இருதயம் வேலை செய்ய உதவாது. அடுத்து பாருங்க, அடுத்து 61:2 சங்கீதம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். அல்லேலூயா. என்ன இருதுன்னா தொய்ந்த இருதயம். என்ன இருதயம்? தொய்ந்த இருதயம். இந்த தொய்ந்து போன இருதயம் உயிரடைகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்துருச்சுன்னா தப்பிச்சுக்கும். ஆனால் உயிரடைவதற்கு அது தேவனிடத்தில் வரல அப்படின்னா அந்த இருதயமே அவனை என்ன பண்ணிடும், காலி பண்ணிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கவலை உங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கணும். கவலை உங்களை மேற்கொள்ளாமல் பார்த்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ஜீசஸ் சொல்லும் போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னா உலகத்தாரை போல அஞ்ஞானிகளை போல என்ன செய்கிறீங்க, கவலைப்படுகிறீர்கள். எதற்காக? உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவலைப்படுறீங்க. இந்த கவலை உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லுகிறது என்றால், கவலை, அதிக கவலை ஒரு மனிதனை ஹாஸ்பிட்டலுக்கு நேராகும், முடிஞ்சால் கல்லறைக்கு நேராகவுமே நடத்திடும். கவலை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? ஹாஸ்பிட்டலுக்கு.
இல்லைன்னா கல்லறைக்கு. தேவையா நமக்கு கவலை? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை நீதிமானை ஒருபோதும் தள்ளிட மாட்டார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்திக்கும் உங்கள் அறிவுக்கு எட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும். இப்போ கவலை யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். சுமை தாங்கியா அவர் இருக்கும்போது நாம் என்ன பண்ணக்கூடாது? சுமந்துக்கிட்டு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அது நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு நேராக நடத்தும், இல்லைன்னா கல்லறைக்கு நேராகவே நடத்திடும். என்ன உத்தேசம்? போகலாமா? ஹாஸ்பிட்டல் போகலாமா, கல்லறைக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆத்மா இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா தொய்ய விடக்கூடாது. சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்றான், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு அவருக்கு ஒரு தேறுதல் வார்த்தையை சொல்லிக் கொடுறேன். அப்படி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இருதயத்தை பார்த்து சொல்லணும். இப்போ இதெல்லாம் நான் எங்கேருந்து சொன்னேன்னா, வேற எங்கேருந்து எடுத்து சொல்ல, பைபிள் இருந்தால் சொன்னேன். ஹல்லேலூயா. நீங்களாம் இந்த வசனத்தை போய் தேடுங்க. அதனால தான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லாமல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், அப்போது தேவன் நமக்கு இருதயம் தொய்யும் போது அந்த தொய்ந்த இருதயத்தினால் எதையுமே செய்ய முடியாது. தொய்ந்த இருதயத்தோடு இருக்கிற நாம் எங்கே வரணும்? தேவனிடத்தில் வரணும். இது நமக்கு இருக்கக்கூடாத இருதயம், ஆனால் வருதே அப்பப்போ தொஞ்சு போயிடமே இல்லை? எலியா சொன்ன மாதிரி, ஆண்டவரே என்னை நீர் எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல அப்படின்னு அப்பப்போ கஷ்டம் வரும்போது மட்டும் எதை தேடுவோம்? சாவை தேடுவோம். பரலோகம் அப்போ தான் நமக்கு இனிமையாக இருக்கும். சில நேரம் ஆண்டவர் அதுக்காகவே நம்மளை அனுமதிப்பார். எதுக்கு? நீ எப்போ பார்த்தாலும் இந்த பன்றி குட்டியாட்ட பூமியவே பார்த்துட்ருக்கிற, கொஞ்சமாவது பரலோகத்தை பார் அப்படின்னு சில நெருக்கத்தை நமக்காகவே என்ன பண்ணுவார்? அனுப்பி விடுவார். அப்போ நம்மளே அறியாமல் சொல்லுவோம், ஆண்டவரே தயவுசெய்து என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க சொல்கிறோமா இல்லையா? அப்போ எங்கே நினைக்கிறோம்? எதை நினைக்கிறோம்? பரலோகத்தை. அதுக்கு முன்னாடி நினைக்க சொல்லு, நினைக்க மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் அப்பப்போ நம்மளையும் கை விடுவார். கொஞ்சம் கொஞ்சம் நீ கொஞ்சமாவது எதை நினை? பரலோகத்தை நினை அப்படின்னு. அடுத்து பாருங்க, ஆறாவதாய் நமக்கு இருக்கக்கூடாத இருதயமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, வாசிங்க நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். கசப்பான இருதயம். என்ன இருதயம்? இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. கசப்பு. யாரை பார்த்தாலும் கசப்பு. யாரை பார்த்தாலும் என்ன வருது? கோவம் வருது. யாரை பார்த்தாலும் என்ன வருது? டென்ஷன் ஆகுது. யாரை பார்த்தாலும் என்ன வருது? எரிச்சல் வருது. அப்படின்னா உள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்குது? கசப்பு. யார்கிட்ட ஒருத்தட்ட யாரோ ஒருத்தர் தூரத்துலேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணியிருக்கோம், அந்த கசப்பு. இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் பால் விளையாண்டுருவாங்க. பார்த்துருக்குறீங்களா? நம்மளே அப்படிதான். யாராவது எதுக்கு வந்தாங்கன்னா முடிஞ்சாங்க, க்ளோஸ், அவ்வளோதான். அவங்க மேலையெல்லாம் எதை காமிச்சிடுவோம்? கோவத்தை. ஒரு அடி இப்படி, ஒரு அடி இப்படி, ஒரு அடி போட்டு போயிடுவேன். ஏன்னா எங்கிருந்தோ வந்து அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க? டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன இருதயம்னா கசப்பான இருதயம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கோபம், நம்முடைய கசப்பெல்லாம் இந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? தணிஞ்சிடணும். அதெல்லாம் நம்மளை இருதயத்தை விட்டு போயிடணும். அதை மன்னித்து பழகிக்கணும். அவங்க இப்படி தான் அப்படின்னு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து அவங்களுடைய குணத்தை ஆராய்ஞ்சிக்கிட்டு இல்லாமல் அடுத்த நம்ம வேலையை பார்க்குறதுக்கு போயிடணும். இப்போ இருக்கக்கூடாத இருதயத்தில் ஒன்று பார்த்தோம், நொறுங்குண்ட இருதயம். ரெண்டாவது தொய்ந்த இருதயம். மூன்றாவது கசப்பான இருதயம். நான்காவது பாருங்கள், எச்சரிப்பாக இருக்க வேண்டிய இருதயம். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டில் கூட தப்பிச்சிருக்கலாம். இருக்க வேண்டியதும் இருக்கக்கூடாதும் இருந்தால் கூட ஏதோ வண்டி ஓடிடும். ஆனால் இது இருக்குது பாருங்க, இது இருந்துச்சுன்னா நிச்சயமா
நம்ம ரட்சிப்பையே என்ன பண்ணிடுவோம், இழந்துருவோம். வாசுங்க நீதிமொழிகள் 14:14 பாருங்க. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். என்ன இருதயம்? பின்வாங்கும் இருதயம். அப்படின்னா இயேசு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போவேன், முடிஞ்ச அளவு பார்ப்பேன், முடியலன்னா நின்றுக்குவேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பேன், முடிஞ்சா பார்ப்பேன், முடியலன்னா நின்றுக்குவேன். இது என்ன இருதயம்? பின்வாங்கும் இருதயம். அப்படி சொல்லக்கூடாது, யோபு மாதிரி சொல்லணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சொல்லுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அப்படி சொல்லணும். ஆனா இந்த பின்வாங்கும் இருதயம் என்ன பண்ணுன்னா, இருக்கிற விசுவாசத்தை எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடும். இந்த பின்வாங்கக்கூடிய இருதயம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஜீசஸ் சொல்றாரு என்னன்னு சொல்லி, கலப்பையின் மேல் கை வைத்துட்டு, கலப்பை உழுகிறதுக்கு ஏற பூட்டி நின்றுட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல. கலப்பை மேல கை வச்சுட்டா என்ன ஆனாலும் சரி, அந்த காட்டை என்ன பண்ணிடணும், உழுதுறணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவை நம்பி எங்க வந்துட்டோம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். இனி என்ன நடந்தாலும் சரி, இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். சிலுவை எனக்கு முன்னால், உலகம் எனக்கு பின்னால். சிலுவையை, கிறிஸ்துவையே நீங்க பார்த்து என்ன பண்ணணும், ஓடணுமே தவிர ஒரு நாளும் இந்த பின்வாங்கி போனவங்களை எல்லாம் பார்க்கக்கூடாது. கவனிங்க, பின்வாங்கி போனவங்களை போய் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிச்சயமா பின்வாங்கி போனவங்க விக்கிரக ஆராதனையில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் வரலையே அப்படின்னு நினச்சி அங்கே போயிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இப்போ அடுத்த வசனத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பின்வாங்கி போகிற இருதயம் என்ன, நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. அது குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, பிரசங்கி 8:11 என்ன இருதயம்? துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த இருதயம் பாருங்க, இதான் முன்னமே சொன்னேன். பின்வாங்கி போனவுடனே நீங்க பார்த்தீங்கன்னா அவன் துணிகரமா பாவம் செய்வோம். கவனிங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்க தூங்காம நல்லா கவனிச்சிங்கன்னா, வேதத்தில் இப்படி எழுதப்பட்டவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் எப்படி இருப்பான் அப்படின்னா, பச்சை பசேன்னு இருப்பான். என்னங்க துன்மார்க்கன் போய் பச்சை பசேன்னு இருப்பான் சொல்றீங்க அப்படின்னா, அது என்ன பச்சை பசேல் தெரியுங்களா? துன்மார்க்கன் புல்லை போல தலைச்சிருப்பான். புல் எவ்வளவு நாள் இருக்குங்க? 2 நாள் சுல்லுன்னு வெயில் அடிச்சா புல் என்ன ஆயிடும், காஞ்சு போயிடும். ஆனால் அதே நீதிமான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரக்கன்றா இருப்பான் நீதிமான். துன்மார்க்கன் புல்லு மாதிரி இருப்பான், அவனும் பசேல் தான் இருப்பான். நீதிமானும் பசேல் இருப்பான், அவன் எப்படி இருப்பான், ஒளிவ மரக்கன்று போல இருப்பான். கெத்செமனே தோட்டத்தில் இருந்த அந்த ஒளிவ மரம் இன்றைக்கு வரைக்கும், ஜீசஸ் ஜெபம் பண்ண போகும்போது இருந்த அந்த ஒளிவ மரம் இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணுது, இருக்குது. ஹல்லேலூயா. நூற்றாண்டுகளை கடந்து 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது தான் என்னது, ஒளிவ மரம், பச்சையான ஒளிவ மரம். அப்படி வாழ்வார்கள் நீதிமான்கள். ஆனால் துன்மார்க்கர்கள் புல்லை போல பச்சையா இருப்பாங்க, ஆனால் கொஞ்ச நாள்ல வாடி போயிடுவாங்க. அதனால பின்மாற்றக்காரர்கள் பச்சை பசேன்னு இருக்கிறாங்கன்னா அங்க பாத்திரக்கூடாது. புரியுதுங்களா? பின்மாறி போனவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறான்னு நினைச்சு அந்த பக்கம் திரும்பி பாத்திரக்கூடாது. ஏன்னா துணிகரமாகவும் என்ன பண்ணுவாங்க, தப்ப செய்வாங்க. அதான் அங்க வசனம் சொல்லுது, துர்க்கிரைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கு. பொல்லாப்பு நல்ல துணிகரமா செய்வாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. எச்சரிக்கையா இருக்க வேண்டியதில் பின்வாங்குற இருதயம் இருக்கக்கூடாது, துணிகர இருதயம் இருக்கக்கூடாது.
கடைசியா எரேமியா 17:9 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் எப்படிப்பட்டது? வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? திருக்குள்ளது. சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டதா இருதயம்? மகா கேடுள்ளது. நல்லா சத்தமா சொல்லுங்க, மகா கேடுள்ளது. எது? யார் இருதயம்? அவங்கவுங்க இருதயத்து மேல கை வச்சு சொல்லுங்க, யார் இருதயம்னு சொல்லுங்க. இருதயம் எப்படிப்பட்டதா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமானதுதான் என்னது? இருதயம். ஏங்க அதுக்கு மட்டும் அப்படி ஒரு புத்தி அப்படி நீங்க கேட்கலாம். அது என்னன்னா மாம்சம். இது எதுல இருக்கு? மாம்சத்துல செய்யப்பட்டிருக்கு. அதனால இது அப்பப்ப என்ன பண்ணும்? அதான் உலகத்துல பழமொழி சொல்றாங்க, பைபிள் இப்படி சொல்லுது, உலகத்துல என்ன சொன்னா, மனம் ஒரு சொல்லுங்க, மனம் ஒரு குரங்கு. புரியுதா உங்களுக்கு? சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருதயம் என்ன பண்ணதா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். அப்ப மனம் ஒரு குரங்கு, அப்பப்ப இது ஜம்ப் ஆகும், அப்பப்ப இது அங்கங்க என்ன பண்ணும்? எட்டி குதிக்கும். புரியுதா? ஆனா இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இருதயத்தை நாம் எப்படி வளர்த்தால், இந்த இருதயத்தை நாம் வளமாக்கி இந்த வாழ்க்கையை செழிப்பாக்க முடியும் என்பதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் மனிதனை படைக்கும் பொழுது எப்படி படைச்சார் அப்படின்னா, செம்மையானவனாய் படைத்தார். தேவன் மனிதனை படைக்கும் போது எப்படி படைச்சாரா? பிரசங்கி 7:29 சொல்லுது, மனிதனை தேவன் படைக்கும் பொழுது செம்மையானவனாய் படைத்தார். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், அதை மாத்திரம் கண்டேன். தேவன் எப்படி படைச்சாரு? செம்மையா படைச்சார். ஆனா மனுஷன் எப்படி மாறிட்டான்? உபாய தந்திரங்களை என்ன பண்ணிட்டானா? தேடிக்கொண்டான். ஏன்னா அந்த திருக்குளத்தை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டாங்க. சரி, இந்த இருதயத்தை இப்படி நம்ம விட்டுலாமா? தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அவர்களுக்கு போதிப்பார். ஆனால் மனிதனோ தேவனுடைய வார்த்தையை என்ன பண்றதில்ல? புறக்கணித்து விடுகிறான். அதனாலதான் இந்த இருதயமாகிய இந்த மண் வளம் பெறுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஒரே பிரசங்கம் தான் திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்டு 100% பலன் கொடுக்கிறவங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. 60% பலன் கொடுக்கிறவங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. 30% பணம் கொடுக்கிறவங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. மண்ணை தோண்டி புதைச்சவங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. எத்தனை பேர் நான் மண்ணை தோண்டி புதைச்சிருக்கிறேங்கிற வசனத்தை நான் இங்கேயே விட்டுட்டு போகும்போது எனக்கு எதுவும் சம்மந்துக்கிட்டுலாம் போக முடியாது, ஃப்ரீ பேடாக போகணும்னு வசனத்தையெல்லாம் காத்தோடு விட்டுட்டு போனவங்களாம் இருக்கிறல்ல? அல்லேலூயா. இருக்கிறோமா இல்லையா? ஏன் இருக்கிறோம்? நமக்கு ஒரு பாரம் வர்றதில்லை. என்னன்னா, நம்ம கனி கொடுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட என்னால் என் குடும்பம் வாழணும், என்னால் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னால் என் சந்ததி நல்லா இருக்கணும், என்னால் என்னுடைய சொந்தமெல்லாம் நல்லா இருக்கணும், என்னால் என் கிராமம் என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும், என்னால் என் பட்டணம் நல்லா இருக்கணும்னு நினைக்காம போகிறேன் பார்த்தீங்களா வெளியே? அதனால தான் நம்ம என்ன கொடுக்கறது இல்லை? பலன் கொடுப்பது இல்லை. நம்ம என்ன தாரக மந்திரம் சொல்கிறோன்னா, நான் வந்ததே எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியல. இதில் பிள்ளைகளை வேற எதுக்கு ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன இல்லைன்னா பாரம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா நமக்கு மரணம் எப்போ இருக்கோ தெரியுமா? தெரியாது.
இன்னைக்கு நம்ம வாகனத்தில் போகிறோம், உயிரோட வீடு திரும்புவோம், ஏதாவது கேரண்டி கார்டு வச்சுருக்கிறீங்களா? நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளுக்கும் கேரண்டி கார்டு இருக்குது. நமக்கு ஏதாவது கேரண்டி கார்டு இருக்குதா? ஒன்றும் கிடையாது. அப்போ நிச்சயமற்ற இந்த வாழ்க்கையை வாழ்கிற நம்மளும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி, இன்றைக்கு ஒருவேளை ஒருவன் நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தர் மரணம் சம்பவிக்குமே ஆனால் அவங்க பரலோகம் வரணும் அப்படிங்கிற நினைவு நமக்கு இருக்கா? அப்படின்னா ஒரு ஜபமாவது அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் பண்ணணும்ல. பண்ணுறோமா சொல்லுங்க. நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஜபம் பண்ணும்போது எல்லாருடைய, நம்ம சர்ச்சில் இருக்க எல்லாருடைய பேர், அவங்க நீங்கள் எழுதி கொடுத்த சொந்த அக்கா, அதாவது என்ன மருமக பேரப்பிள்ளை எல்லா பேர் லிஸ்ட்டும் இந்த டிவியில் ஓடும். எல்லாருக்காகவும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறோம். நான் இப்போ நினச்சேன், இதில் இத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோம், ஆனால் எத்தனை பேர் இங்கே வந்து நின்னாங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம். அப்படி நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் போடும்போது அந்த நபர்களை பார்ப்பேன். அவங்க அந்த குடும்பத்தினுடைய பேர் ஓடும்போது பார்ப்பேன், அவங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம். அந்த பேர் லிஸ்ட்டு ஓடும்போது ஒரு சில மூஞ்சியில் சிரிப்பு வருது பாருங்க. ஏன்னா நம்ம பேருக்காக என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. நம்மளுடைய பேர் என்ன பண்ணுறது? 10 20 30 பேர் இருக்கானா அத்தனை பேரும் அந்த பேரை சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்தரிக்கிறாங்க. அல்லேலூயா. அதை பார்க்கும்போதே தேவன் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? இந்த திருச்சபை அந்த குடும்பத்துக்காக எல்லாம் ஒரு மனமாக நின்று என்ன செய்யுது? ஸ்தோத்தரிக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கே அன்பு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் எதுக்கு நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, நம்மளை என்ன பண்ணணும்னு வச்சிருக்கிறாரு? அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வச்சிருக்கிறார். அப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிற நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணும்? நீங்களே சொல்லுங்கள், எப்படி இருக்கணும்? இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சு கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மளை செம்மையானவனா படைச்சாரு, நாமோ நம்ம இருதயத்தை கேடால நினச்சிக்கிட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து நம்ம தப்பு எப்போ தெரியும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் எல்லாருக்கும் ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியை திறந்து நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க. எல்லாருக்கும் கண்ணாடி எங்கே இருக்குது? பீரோவில் இருக்கா? எங்கே இருக்குது? ஒரு பெரிய ஒரு 3 அடி கண்ணாடி எங்கேயாவது மாட்டி வச்சுருப்பீங்க. நான் வந்து அந்த கண்ணாடியை சொல்லலை, புரியுதா? உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெளிவாக காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி எது அப்படின்னு சொன்னால், இந்த வேத புத்தகம். சொல்லுங்கள், இந்த வேத புத்தகம். இந்த புத்தகத்தை தினமும் திறந்து வாசிச்சிங்கன்னா, நீங்கள் யார், நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் நினைவு சரியா தவறா, நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்களா, எல்லாத்தையும் இந்த கண்ணாடி உங்களுக்கு காட்டிடும். அல்லேலூயா. இதை நீங்கள் பார்க்காம போயிட்டீங்கன்னா, அன்னைக்கு உங்கள் மூஞ்சியில் கறி ஒட்டி இருந்ததுன்னா, அது மற்றவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. உங்கள் ட்ரெஸ் சரியாமல் நீங்கள் பண்ணாமல் போயிருந்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் கொஞ்சம் சரியாக பண்ணு அப்படின்னு மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் இந்த கண்ணாடியில் தினமும் உங்கள் முகத்தை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை அழகாக தான் படைச்சார். ஆனால் நாம தான் என்ன பண்ணுறோன்னா அதை விட்டு விலகிட்டோம். கவனிங்க, எல்லாருக்கும் தேவன் போதிக்கிறார், எல்லாருக்கும் போதிக்கிறார். இப்போ நம்ம எல்லாருமே போதனையை கேட்குறோம், ரைட்? ஆனால் இதுக்கப்புறம் போய் நம்ம எதை கேட்குறோம்? இந்த 12 மணிக்கு முடிச்சிருவோம் இல்லையா? இதுக்கப்புறம் போய் நான் எதை கேட்குறேன்? ஏன்னா இந்த 7 நாளில் 1.5 மணி நேரம் தான் உட்காந்து வசனத்தை கேட்குறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 7 × 24 பெருக்கினா அதில் 1.5 மணி நேரத்தை இங்கே கழிச்சிட்டு மீதி நேரமெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்கள் இருதயம் என்ன ஆகும்? வளமாகும். உங்கள் மண்ணுக்கு உரம் ஏறும். உங்கள் மண் நல்ல வளர்ச்சி திறனை என்ன பண்ணும்? பெறும். அல்லேலூயா. அப்படி பெறாமல் இருக்குதுன்னா, நீங்கள் இதை முடிச்சுட்டு போய் நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்கிறத இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மண்ணை என்ன பண்ண முடியும்? வளமாக்க முடியும். இல்லைன்னா முடியாது.
நீங்கள் இங்கே 1.5 மணி நேரம் செய்தி கேட்டுட்டு வீட்டில் போய் 4 மணி நேரம் சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? என்ன வரும்? இருதயத்துக்கு பொல்லாப்பு வரும். நீங்கள் இங்கே 1.5 மணி நேரம் செய்தி கேட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் கிரிக்கெட் பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, ஏய் அட்ரா அப்படிறாங்கிறது தான் உங்களுக்கு வரும், வேற ஒன்றும் வராது. புரியுதா உங்களுக்கு? 1.5 மணி நேரம் இங்கே செய்தி கேட்டுட்டு நீங்கள் வீட்டில் போய் நல்லா சண்டை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் இருதயமெல்லாம் என்ன தான் வரும்? சண்டை, எண்ணெய், எரிச்சல் தான், கோவம் தான், கசப்பு தான் வரும். இதோட இந்த 1.5 மணி நேரம் செய்தி கேட்டுட்டு மறுபடியும் வீட்டில் போய் இன்னொரு செய்தியை போன வாரம் ஏதோ சொன்னாங்களே அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த செய்தியும் கேட்டுட்டு இந்த செய்தி யூடியூப்பில் அப்லோட் பண்ணோடனே மறுபடியும் இதையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு செய்தி கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் இன்னொரு பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா அதில் கூட இந்த வசனம் உங்களுக்கு லிங்க் ஆகி வரும். அப்போ இன்னும் இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாக புரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இன்னொரு பாட்டு கேட்கலாம் அப்படின்னா அந்த பாட்டில் கூட இப்படிப்பட்ட வேத வசனங்கள் உங்களுக்கு இடம் பெறுதுன்னா இன்னும் உங்களுக்கு விசுவாசம் என்ன பண்ணும்? வளரும். அல்லேலூயா. அப்போ மேலும் 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 நீங்கள் எது சம்பந்தப்பட்டமாக நீங்கள் வாழ வேண்டும், இந்த வசனம் சம்பந்தப்பட்டதாகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவீர்கள். ஆனால் உங்கள் மண் வளம் பெறும், உங்கள் இருதயம் வளம் பெறும், உங்கள் இருதயத்துக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணும்? 100% மாறும். அல்லேலூயா. இதை விட்டுட்டு நீங்கள் போய் வீட்டில் வேறு ஏதாவது பண்ணினீங்கன்னா இந்த விசுவாசம் என்ன பண்ணாது? வளராது. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஆதியாகம புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் பேசினார். யார்கிட்ட? ஆதாம்கிட்ட. என்ன பேசினார்? நீ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டீன்னா, புசிச்சின்னா சாகவே சாவாய். இல்லையா? நம்ம 2:17 அதை வாசிக்கும். நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அதே ஆதாம் அவங்க மனைவி பிசாசுடைய பேச்சை கேட்டுட்டு, சர்ப்பத்தோடைய பேச்சை கேட்டுட்டு அந்த அம்மா வந்து அந்த ஆதாம்கிட்ட சொல்லுது என்னன்னு சொல்லி, இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியையும் பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். கவனிங்க, ஆதாமுக்கு முதல்ல ஆதாமோடு பேசினது யாரு? சத்தமா சொல்லுங்க, தேவன். சத்தமா சொல், தேவன். ஆதாமோடு முதல்ல பேசினது யாரு? தேவன். ரெண்டாவது அந்த ஆதாம் யாருடைய பேச்சை கேட்டாரு? மனைவி பேச்ச. என்ன நினைக்கிறோன்னா, மனைவி சொல்ல மந்திரம் அது வரமாட்டேங்குது. நாங்கள் வந்து தமிழ்நாட்டு புருஷர்கள் அப்படியெல்லாம் மந்திரங்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், அடிபடிஞ்சிட மாட்டோங்கிற மாதிரி பார்க்குறாங்க. மனைவி சொல்ல மந்திரம்னா இந்த ஆதாம் யார் பேச்சை கேட்டார்? மனைவி பேச்சை கேட்டார். ஆதாமுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஏவாள் இல்லை, ரைட்டு. ஆனால் மனைவி வந்து இப்படி சொன்னோன்னு, இரு நீ சொல்கிறது இருக்கட்டும், தேவன் எனக்கு சொன்னார், அவர்கிட்ட போய் மறுபடியும் நான் கேட்டு வரேன்னு ஆதாம் யாரை கேட்டிருக்கணும்? தேவனிடத்துல கேட்டிருக்கணும். இதுதான் பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இங்கே நம்ம 1.5 மணி நேரம் பிரசங்கம் கேட்கறதுனால நம்முடைய இருதயம் வளமாகாது. அதுக்கப்புறம் போய் என்ன கேட்குறோமோ அதை வச்சு நம்முடைய இருதயம் என்ன ஆகிடும்? பெல்ட்டி அடிச்சிரு. ஏன்னா இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான. அப்போ கொஞ்சம் இருதயத்தில் நம்மளை நோக்கி வருகிற வார்த்தைகளை குறித்து, நம்மளோடு பேசப்படுகிற வார்த்தைகளை குறித்து, நம்மிடத்துல யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க வார்த்தையை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவசியம். நம்ம அப்படி கவனம் இல்லாமல் போனா சாத்தான் வேலையை முடிச்சிடுவான். சாத்தான் என்ன செஞ்சிடுவான்? வேலை முடிச்சிடுவான். அவன் வேலையை முடிச்சிட்டான் பாருங்க. ஆதாமுக்கிட்ட போனால் பலிக்காதுன்னு இந்த அம்மாவை தனியாக கூப்பிட்டு பேசி, நீயும் சாப்பிடு, புருஷனை என்ன பண்ணு, சாப்பிட வச்சுட்டா. வந்துச்சா பாவம்? வந்துச்சா இல்லையா? மொத்த மனு குலகத்துக்கும் ஆதாம் மேலே என்ன வந்தது? பாவம் வந்து விட்டது. புரியுதா உங்களுக்கு? இதுதான்
இதுதான் இங்கேயும் நடக்குது. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் வச்சு தேவன் ஆதாம் இடத்துல சொல்றாரு, பா நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீ புசிச்சின்னா சாகவே சாவாயின்னு சொல்றாரு. அதே போலதான் இந்த இடத்துல தேவ சபையில வச்சு கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார், நீ இதை செய்யாத, நீ இதை பார்க்காத, இதுக்கு உன் இருதயத்தை இடம் கொடுக்காத, இதன் மேல உங்க இருதயத்தை என்ன பண்ணாத, வைக்காத அப்படின்னு வைக்க கூடாததுக்கு எச்சரிக்கிறாரு. வைக்க வேண்டியதுக்கு உங்களுக்கு என்ன பண்றாரு, என்கரேஜ் பண்ணி இதை செய் என்று உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்படி பேசப்படுகிற இந்த வார்த்தையை நம்ம இந்த கேட்டை தாண்டி வெளியே போன உடனே நம்ம மறந்துடணும், இல்லைன்னா என்ன பண்ணிடணும், அதுக்கு கீழ்ப்படியாம போகணும். இந்த ரெண்டை செய்ய வச்சு நம்முடைய வாழ்க்கையை என்ன வாக்குறான்னா வீணாக்கி கொண்டிருக்கிறான் பிசாஸ். உண்மைதானே? உண்மையா உண்மை இல்லையா? உண்மை. சத்தியம் உங்களுக்கு விதைக்கப்படும் பொழுது நீங்கள் சத்தியத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். எவ்வளவு கீழ்ப்படியணும்? 100% என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சா நிச்சயமா என்ன உண்டு, என்ன உண்டு, பலன் உண்டு. இப்ப சொல்லுங்க, நான் கேட்ட சத்தியத்துக்கு 100% நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. சரி, கடந்த காலமெல்லாம் போய் தொலைஞ்சது, போகட்டும். மோசே சொன்ன மாதிரி ஒரு கதையை போல நான் கழித்து போட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போய் சேரட்டும். இனிமேலாவது ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்றீங்களா? சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நான் இந்த வருஷம் நமக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறேன்னா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நம்ம திருப்பணும்னா நம்மளும் கொஞ்சம் என்ன பண்ணணும், திரும்பணும். திருப்பணும்னா நம்மளும் கொஞ்சம் திரும்பணும். எங்கெல்லாம் திரும்பணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் திரும்பணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அடுத்து போய் ஏவாள் வார்த்தையை கேட்டு என்ன ஆயிட்டான், மோசம் போயிட்டார். இப்போ நம்ம ஆதாம் எத்தனை நாள் திட்டிருப்போம்? திட்டினமா திட்டலையா? இந்த ஆதாம் கொஞ்சமாவது யோசிச்சாரா? இந்த ஏவாள் சொன்னான் இந்த பழத்தை சாப்பிட்டு இப்படி நம்மளை வேர்வை சிந்தி சம்பாதிக்க வைக்கிறான்னு எத்தனை பேர் இந்த பக்கம் திட்டுனீங்க? இந்த பக்கம் இந்த ஏவாள் அம்மா பண்ணது, இந்த பிரசவிக்கும் போதெல்லாம் ஒரே கற்ப வேதனை. இந்த ஏவாள் அம்மாவை நம்ம எத்தனை முறை திட்டணும்? இப்படி திட்டணுமா இல்லையா? திட்டணும். ரைட். இப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளை என்ன பண்ணக்கூடாது? நல்லா சத்தமாக சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளை என்ன பண்ணக்கூடாது? அப்போ என்ன பண்ணலாம்? சொன்னதுக்கு கீழ்ப்படியலாம். அல்லேலூயா. கீழ்ப்படியலான்னு சொல்றவங்கலாம் அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல், கேட்டல் என்பது எதில் போய் முடியணும்னா கீழ்ப்படிதலில் போய் முடியணும். அதனால தான் நம்ம 18:8 நம்ம வாசித்தோம், 8:18 வாசித்தோம். அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். கேட்கிறத எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? கவனமா கேட்கணும். என்ன சொல்ல வருகிறார் தேவன், இன்றைக்கு நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் கவனமாய் கேட்டீங்கன்னா நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உங்கள் இருதயம் என்ன பண்ணும்? கனி கொடுக்கும். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம சொல்றத அப்படியே கீழ்ப்படிந்து கொண்டு வர வர தேவன் நம்மளை உயர்த்திக்கிட்டே என்ன பண்ணுவார்? இருப்பார். அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியாத வர நமக்கு உயர்வு என்பதை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. பாருங்க, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் அவர் என்ன பண்றாருன்னா பேசுகிறார். முதலாவது தேவன் நம் இருதயத்தை அவரிடத்தை கொடுக்கும்படி பேசுகிறார். வாசிங்களா, நீதிமொழிகள் 23:26 பாருங்க. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. முதல்ல நம்ம இருதயத்தை அவர் பக்கம் கொடுத்துடணும். நம்முடைய இருதயத்தில் வேற எதையோ ஒரு வாஞ்சியை என்ன பண்ண வச்சுக்கிட்டு இருக்காம அவரையே வாஞ்சியை வச்சு ஜீசஸ் கிட்ட நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? கொடுத்துடணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, நீதிமொழிகள் 3:6 என்ன சொல்லுது? உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தருடைய வழிக்கு நம்மளை முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டோன்னா நிச்சயமா நம்ம கனி கொடுப்போம். அல்லேலூயா. இந்த கனி கொடுப்பதில் வேத வசனத்தை நாம் திரும்ப திரும்ப படிக்கும்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இங்கே நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க சண்டே ஸ்கூலுக்கு. சின்ன பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பின பேரண்ட்ஸுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், தேவன் நாம் வளமுள்ளவர்களாக நம்ம இருதயத்தை மாற்றுவதற்கு எப்பொழுதிருந்தே பயிற்றுவிக்கிறார் அப்படின்னா, சின்ன பிள்ளையிலிருந்தே என்ன பண்ணுறாரு? பயிற்றுவிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம பிள்ளை பெருசானாதான் வாழ்க்கைன்னு. இல்லை, அது சின்ன வயதிலிருந்தே எதை கற்று வளருகிறதோ அதுவே அவர்களுடைய நலமான வளமான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாள் எங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அவங்க பிள்ளைக்கு ஒரு ஒரு அறிவுரை சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, நான் சொல்கிறத இவன் கேட்கவே மாட்டேங்கிறான், நான் சொல்கிறத இவன் கேட்கவே மாட்டேங்க. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கல, நான் சொல்கிறத இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். வாலிப பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்போ சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எங்களுக்கு இப்படி போதிச்சு வளர்த்துருந்தா நாங்கள் இப்போ எப்படி இருப்போம்னா ரொம்ப நல்லா இருப்போம். எங்களுக்கு இப்படி சொல்லித்தரதுக்கு யார் கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இப்படி வேத அறிவு கிடையாது, வேதத்தை குறித்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இதனால எங்களை தப்பு தப்பாக வளர்த்தாங்க, நாங்களும் தப்பு தப்பாக வளர்ந்து எங்கள் வாழ்க்கை பாதி வீணாவே போச்சு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் இந்த ஆலயத்துக்கு ஆண்டவரை தேடி போய் இயேசுவை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இதை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா எங்களை எப்படி பார்க்குறான்னா, உனக்கு வேலையே இல்லையா, ஆரம்பிச்சிட்டியா, யார் வந்தாலும் இப்படி தான் நீ சொல்லுவியா அப்படின்னு என்னை என்ன பண்ணுறான் பார்க்குறான். நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. கவனிங்க, தேவன் நாம் வளமாய் வாழ்வதற்கு நமக்கு எப்போ சொல்ல கொடுக்க ஆரம்பிக்கிறார்னா, நாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே. அல்லேலூயா. யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து சத்தியத்தை கேட்டீங்க, இந்த வசனத்தை கேட்டீங்க, அவங்க உண்மையாலுமே பாக்கியவான். அல்லேலூயா. சின்ன வயதிலிருந்தே நீங்கள் வசனத்தை கேட்டிருப்பீங்கள், ஆனால் நீங்கள் உண்மையாலுமே யாரு? பாக்கியவான். நான் வாலிப வயதில் நான் ரொம்ப எடக்கு முடக்கு பண்ணி வேற வழியே இல்லை, அதுக்கப்புறம் தான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, பாதி வயசையும் பாதி வாழ்க்கையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி ஏதோ இந்த பொண்டாட்டியை கட்ட முடியும் நான் என்ன பண்ணேன்? ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா 3/4 வயசு போச்சு. நான் ஒரு 60-70 வயசுல தான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களால் ஒரு புண்ணியம் இல்லை. நீங்கள் மட்டும் எங்கே போகலாம்? பரலோகம் போகலாம். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு உள்ள என்ன கிடையாது? என்ன கிடையாது? வசனம் கிடையாது. நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தா அது அப்படி இல்லை அப்படின்னு எங்களுக்கே திரும்ப ரிப்பீட். ஏன்னா அவங்க வளர்ந்து வாழ்ந்ததை தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அவங்க சொல்கிறது தான் கேட்கணுமே தவிர சத்தியம் இப்படி சொல்லுதுன்னு சொன்னால் கூட கேட்கக்கூடியவர்கள் கிடையாது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களா இருக்கிறவங்க பாதி வாழ்க்கையை தொலைச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்னைக்காவது நீங்கள் உங்கள் இருதயத்தை யாருக்கு கொடுங்க? ஏசப்பாவுக்கு கொடுங்க. பெரியவங்களா நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கன்னா, எங்கள் வாழ்க்கை தான் வீணாக போச்சு, நான் இதை காதை கொடுத்து கேட்டு இதயத்தில் வச்சு என் பிள்ளைக்காவது நான் என்ன பண்ணுறேன்? சொல்லி கொடுக்குறேன். என் பேரன் பேத்திக்காவது இதை சொல்லி கொடுக்குறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஜெனரேஷனையாவது என்ன பண்ணலாம்? காப்பாற்றலாம். இல்லைன்னா அதுவும் போச்சு. அல்லேலூயா. கவனிங்க, சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே தேவன் நமக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கும்படி தேவன் நமக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 9 வரல நம்ம பார்த்தோன்னு சொன்னா, அங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சொல்லி கொடுக்க சொல்றார் தேவன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகள் உன் வீட்டு நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. போதும். அல்லேலூயா. எப்ப? எந்த வயசுல? சிறு பிள்ளையா இருக்கும்போது. எப்பெல்லாம் போதிக்கணும்னு சொல்றாரு? நீ வீட்டில்
உட்கார்ந்து இருக்கிற போதும், அப்புறம் நடக்கிற போதும், அப்புறம் படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் என்னத்தை போதிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, என்னத்தை போதிக்கணும்? அப்படி போதிச்சா உங்க பிள்ளை எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? நல்லா இருப்பான். சொல்லுங்க, நல்லா இருப்பான். சரி, உங்க பிள்ளை நீங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது, நடக்கிற போது, படுத்துக்கொள்ளுகிற போது, நீங்க எழுந்திருக்கிற போது உங்களுக்கு நீங்க போதிக்கணும்னா உங்களுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன தெரிஞ்சிருக்கணும்? இப்ப வயசாகி போச்சு, பைபிளை படிக்கலாமா நிறுத்திடலாமான்னு கேட்குறீங்களே, நீங்க சொல்லுங்க, பைபிளை படிக்கலாமா நிறுத்திடலாமா? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஏன் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறி இருந்தீங்க கூட உங்க பேர பிள்ளைக்காவது என்ன பண்ணுங்க? சத்தமா சொல்லுங்க, பேர பிள்ளைக்காவது என்ன கொடுங்க? சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க பேர பிள்ளை, உங்க பிள்ளை எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அப்ப வசனத்தை எந்த வயசுல இருந்து கத்துக்கலாம்? சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு சம்பவம் சென்னை பட்டணத்தில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குப்பை பொறுக்கிறவங்க குப்பை அள்ளி குப்பை வண்டியில் கொட்டி கொண்டு போகிறாங்கல்ல, அப்படி கொண்டு போகிற அந்த குப்பை கொண்டு போகிற ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு வீட்டிலேருந்து குப்பை அள்ளி கொட்டும் போது ஒரு ஒரு உருளையாக ஏதோ ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துருக்கிறார். அது பார்க்குறதுக்கு அது ஏதோ கோலி குண்டு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இப்படி தரையில் இழைச்சி பார்க்கும்போது அது என்னது? தங்க கட்டி. புரியுதுங்களா? தங்க கட்டி. இழைச்சி பார்த்தோன்னே, ஐயோ இது இந்த வீட்டாருடைய தான், அவங்க தான் இந்த குப்பையில் போட்டிருக்காங்க தெரியாமல் அப்படின்னு அவன் திரும்பி வந்து அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, அந்த வீட்டுக்காரருக்கே தெரியல அது என்னது தங்க கட்டின்னு தெரியல, கொடுத்துட்டு போகும்போது அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டானா, ஏப்பா நீங்கள் குப்பை பொறுக்கிற, உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, இது தங்க கட்டின்னு தெரிஞ்சு எதுக்கு கொண்டாந்து கொடுத்த அப்படின்னு. அப்போ அந்த குப்பை பொறுக்கிற அந்த மனுஷன் சொன்னானோ, எங்கள் ஆண்டவர் யாருடைய பொருளையும் இச்சிக்க வேண்டான்னு சொல்லி இருக்கிறார். இது இல்லை, இதை நான் வாங்கிட்டு போய் நான் காலமெல்லாம் குற்ற மனசாட்சியோடு நான் என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்படி ஒரு மனசாட்சி எனக்கு தேவையில்லை. எனக்கு அன்னன்றைக்கே நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியம் எனக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வந்தான். தங்க கட்டியே அவன்கிட்ட கொடுத்து திரும்பி வருகிற ஒரு குப்பை பொறுக்கிற மனிதனுக்கிட்ட இருக்கிற பண்பாடு எப்படி வந்துச்சு? தேவனை அறிந்ததினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையை வளமாக்கணும்னா நீங்க முதல்ல சிறு வயதிலிருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எதை படிக்க வேண்டும்? வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தை கிரமமாய் வாசிக்க வேண்டும். வேதத்தை என்ன பண்ண வேண்டும்? ஆர்வமாய் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சிறு வயதில் இருக்கும் பொழுதே நீங்க உங்க வீட்டில் இருக்கும்போது, உட்கார்ந்து இருக்கும்போது கண்ட கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு இப்ப ரொம்ப மோசம் நம்ம பிள்ளைங்க. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணட்டுன்னு செல்லில் எதையாவது ஒன்று போட்டு கொடுத்துட்டு நமக்கு தொல்லை முடிஞ்சா போதுண்டா அப்படின்னு இருக்கிறீங்க. ஆனால் அது ரொம்ப நாள் அது உங்களுக்கு நல்லதாய் படாது, நல்லதாய் அமையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு வா உட்கார், நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரெயின் பண்ணி கொள்ளணும். இல்லைன்னா வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களில் உள்ள அந்த வீடியோக்களை நீங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். அதை அவர்களுக்கு பயிற்றுவிக்கணும். அதை அவர்களுக்கு நீங்கள் போதிக்கணும். அப்பதான் உங்க புள்ள வளரும் போது எதுல வளருவான்? வேதத்திலும் கனிகளிலும் வளருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இன்றைக்கு பிள்ளைகளுடைய காலி பேப்பர் மாதிரி இருக்கு. நம்முடைய சின்ன பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, இப்படி வெத்து பேப்பர் மாதிரி, இந்த வெறும் தாள் மாதிரி இருக்கும். இதுல நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்க எதிர்காலம். அல்லேலூயா. அதனால இந்த காலி பேப்பர்ல நீங்க எதையோ எழுதுறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? அனுமதித்து விட கூடாது. உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்கள் வசனத்தினால் நிரப்புவதற்கு நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதைப்படுகிறீர்களோ அவ்வளவாய் உங்கள் பிள்ளை எதிர்காலத்துல ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேதம் படித்ததுல நான் யாருக்கும் அந்த பெருமையை தர முடியாது. எனக்கு கிதியோன் மினிஸ்ட்ரியிலிருந்து தான் முதல்ல புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆனால் நான் வேதம் படித்ததை எனக்கு முழுக்க நான் பரிசுத்த ஆவியானவரை தான் நான் ஸ்தோத்தரிப்பேன்.
ஏன்னா அவர் தான் என்னை வீட்டில் இருந்த அந்த வேத புத்தகத்தை எடுத்து படிக்கும்படி தூண்டினவர் அவர் தான், படிக்க சொன்னவர் அவர் தான், அதிலிருந்து எனக்கு விளக்கங்களை கற்றுக் கொடுத்தவரும் அவர் தான், அதுக்கு கீழ்ப்படிய சொன்னவரும் அவர் தான். அதனால் அவருக்குத்தான் கனமும் மகிமையும் துதி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துவேன். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியும் நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கூட சொல்கிறோம்ல, பைபிள் படிக்கிறோம், பைபிள் ரீடிங்க்கு வாங்க, வீட்டிலையாவது தயவு செய்து படிங்க. இங்கே வராட்டி பரவாயில்ல, ஆடியோ பைபிள் போட்டு வீட்டில் வேதத்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஒரு புறம் நீங்கள் ஆடியோ பைபிள் போட்டு விட்டால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இந்த வசனம் எல்லாருடைய காதுகளிலும் போய் என்ன பண்ணணும், விழட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்கள் சிறு வயதிலிருந்தே வளருவீர்களானால் உங்கள் இருதயத்துக்குள்ள என்ன வராமல் பாதுகாக்கலானா, பிசாசின் கிரியைகள், பிசாசு கொண்டு வருகிற அக்கினி அஸ்திரங்கள்லாம் விழாமல் பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாய் இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த சின்ன வயதில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வாலிப வயதில் இந்த வசனத்தை படிப்பது மிகவும் குறைவு. நீங்கள் வாலிப காலத்தில் ஒருத்தர் பைபிள் படிக்க சொல்லுங்க, பைபிளை கையில் தூக்கிட்டு பைபிள் சர்ச்சுக்கு வர்றதையே வெக்கமாக நினைக்கிறவர்கள் நம்முடைய வாலிபர்கள். அப்படியே மார்தட்டி நம்ம சொல்லலாம், எங்கள் வாலிப பிள்ளைங்க மாதிரி இந்த பைபிளை கையில் தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கப்படாதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இந்த வேதத்தை ஒருத்தர் அம்மா தூக்கிட்டு வரணும், இல்லைன்னா அப்பா தூக்கிட்டு வரணும். அவங்க வந்து இந்த பைபிள் இப்படி அப்படின்னு என்ன பண்ணணும், கொடுக்கணும். இதான் நடக்குது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை நீங்கள் பாருங்கள், எல்லா புக்கும் வெளியே கிடக்கும். ஏன்னா, ஏமா நீ எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு தான் கேட்பாங்க. நீ எடுத்துகிட்டு வந்தானே சொல்லிட்டு வச்சுட்டு வந்த, நீ எடுத்துகிட்டு வரல. ஏன்னா இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு என்ன தூக்குறது கஷ்டம், பைபிள் தூக்குறதே கஷ்டம். இதில் எங்கே படிக்கிறது? படிச்சியா? படித்தேன். படிச்சியா? படித்தேன். பைபிள் திறந்துருக்கோம், ஆள் வேற எங்கேயாவது இருப்பார், ஆள் வேற எங்கேயாவது இருப்பார். என்ன படித்தேன், முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் அதுலேருந்து எதையாவது ஒன்று சொல்லுன்னா சொல்லவே மாட்டாங்க, தெரியாது. படிச்சிருந்தா தானே சொல்றதுக்கு. இந்த வாலிப காலத்தில் வேதத்தை படிப்பது மிக மிக குறைவு. நீங்கள் அப்படி வாலிப வயதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேதத்தை படிப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக்கொள்வோம். அங்கே தான் அதற்கான அழகான வார்த்தைகளுங்க சாலமோன் ஞானி சொல்கிறாரு. 1ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக்கொள்வோமா? வாசிங்க. அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகின் நல் யோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்ளுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். போதும். ஒரு வாலிபன் இந்த வேதத்தை முக்கியப்படுத்தி அவன் வாசிப்பான் என்றால் அவனுக்குள்ள விவேகம் இருக்கும், அவனுக்குள்ள என்ன இருக்கும், நீதி இருக்கும், அவனுக்குள்ள என்ன இருக்கும், நியாயம் இருக்கும், நிதானம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இருக்கும்? இதெல்லாம் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளை விவேகமாக இருக்கிறான், நீதியாக இருக்கிறான், நியாயமாக நடந்துக்கிறான், நிதானமாக இருக்கிறான்னா அப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெற்றோர் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என் பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை இல்லைங்க. ஆனால் இந்த சொல்லப்பட்ட இந்த காரியத்தில் 4 2 நல்லா இருக்கிறான், 2 என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. சொல்கிறான் எல்லாம் நல்லா பண்ண, இப்படி முட்டாளாட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கிறியே. புரியுதா உங்களுக்கு? ஏன் என்ன இல்லை, ஞானம் இல்லை. நம்ம பிள்ளை பண்றது எல்லாம் சரி, ஆனா விவேகம் இல்லை. நம்ம பிள்ளை பண்றதெல்லாம் சரி, ஆனா என்ன இல்லை, நியாயம் இல்லாம போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த வயதுல உள்ள பிள்ளைகள் இந்த வேதத்தை அவன் படிக்காமல் போனான், அவன் வாழ்க்கை நஷ்டம் அடையுமா லாபம் அடையுமா? நஷ்டம் அடையும்.
அப்புறம் எப்படி வாழ்க்கை வளமாகுவது? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை வேதத்தை படிக்க வைத்து அந்த படித்த அந்த வசனத்துக்கு நீங்கள் அவர்களை கீழ்ப்படிய வச்சீங்கன்னா உங்க பிள்ளைங்க வாழ்க்கை வாலிபத்துல எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இதை செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? வீணாகிவிடும். இந்த வசனம் எல்லாம் விதைக்கப்படும் பொழுது பிசாசு சும்மா இருக்க மாட்டான். நீங்க வேதத்தை படிக்கும் போது பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு என்ன வரும்னா கோபம் வரும். அவனுக்கு என்ன வரும்னா எரிச்சல் வரும். கவனிங்க, இந்த சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது வாலிபர்களாக இருக்கட்டும், நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்தோ இல்லை வசனத்தை நீங்கள் கேட்கவோ செய்யும் பொழுது உடனே பிசாசு ஒரு வேலை செய்வோம். என்ன வேலைனா, இப்போ விதைக்கப்பட்ட விதை இருதயத்தில் முளைச்சி வந்துடும். அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்க மனப்பாடம் பண்ண வசனம் எங்கே தான் இருக்கும்? இருதயத்துக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நல்ல விதையை பிசாசால பிடுங்க முடியாது. ஆனால் ஒன்று செய்வான், அந்த விதைக்கு பக்கத்திலேயே ஒரு போலியான களையை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? விதைச்சிரும். அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி. என்னத்தை விதைப்பா? களை விதைப்பான். கவனிங்க, நீங்க அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதைகளை குறித்த ஓமையை சொல்லிட்டு ரெண்டாவதா களைகளை குறித்த ஓமையை சொல்லுவார். அப்போ அந்த வேலைக்காரன் எஜமானிடத்துல வந்து கேட்கிறான், எப்ப நல்ல விதை தானே நீங்க விதைச்சிங்க? நம்ம கூட நீங்க சொல்லித்தரல பிள்ளைகளுக்கு? என்ன சொல்லித்தரோம்? கர்த்தர் உன் போக்கையும் வரத்தை என்றென்றைக்கும் காப்பார் அப்படின்னு ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் பிள்ளைக்கு என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுத்தாரு. உடனே இவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, இப்போ எங்கே போனாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார்? பாதுகாத்துக்குவார் அப்படின்னு இவன் சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு போய் பக்கத்து தோட்டத்தில் மாங்காய் திருட போயிட்டு சொன்னானோ, ஆண்டவர் எங்கே போனாலும் என்ன பண்ணுவார்? காப்பார். இதை விதைச்சது யாரு? சத்துரு. அப்ப சிறுவர்கள் ஆனாலும் சரி, வாலிபர்கள் ஆனாலும் சரி, நாம் விதைக்கும் பொழுது நம்ம இதயத்திலிருந்து முளைத்து வருகிற இந்த சத்தியத்தை பிடுங்க முடியாத பிசாசு கூடவே ஒரு வேலையை செய்வான். அது என்ன வேலை அப்படின்னு சொன்னா, அதான் களை விதைப்பான். கவனிங்க, விதையத்தை பிடுங்க முடியல, நாங்க தான் பலன் தருவோம்ல, அப்புறம் இந்த களை விதைச்சா என்ன, அது என்ன பண்ணி போடுங்கள அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அங்கதான் தப்பு நடக்குது. அல்லேலூயா. இந்த களை என்ன பண்ணுனா, வசனம் பாருங்க, 13ஆவது அதிகாரம் எடுத்து வச்சுக்கிட்டோமா, 27 பாருங்க. வீட்டஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தின் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோட கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். போதும், ரெண்டையும் அறுப்பு மட்டும் என்ன பண்ணுங்க? வளர விடுங்கள். கவனிங்க, உங்கள் விதை, நீங்க நல்லா விதைக்கப்பட்ட விதை தான், நீங்கள் நல்லா தான் வளர்ந்து வருகிறீங்க. ஆனா உங்கள் விதை நன்றாய் செழிப்பாய் நல்ல விளைச்சலை கொடுக்க கூடாதபடி உங்களுடைய விதைக்கு பக்கத்திலேயே ஒரு களையை விதைத்து நீங்கள் வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய அத்தனை சாரத்தையும் இந்த களை என்ன பண்ணிடும்? உறிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்க நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வீட்டுக்கு போவீங்க, அதே தீர்மானத்தை உடைக்கும்படி உங்களுக்கு பின்னாடியே ஒரு ஆள் அனுப்புவான். அவன் தான் களை. அந்த ஆள் வந்து சொல்லி கொடுக்கும், இன்னைக்கு கேட்ட சத்தியம் எப்படி அப்படின்னு ஒரு தவறான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை கீழ்ப்படைய விடாமல் பண்ணி என்ன பண்ணிடுவான்? பலனை உறிஞ்சி விடுவான் பிசாசு. அப்ப சாத்தானுடைய தந்திரம் என்ன? நீ நல்லா தான் வளர்ந்த, ஆனா உனக்கு பக்கத்துல விதைத்த களைய நீங்கள் களை என்று உணராத வரையிலும் உங்களால் பலன் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? நம்ம பலன் கொடாமல் போனதற்கு இன்னும் ஒரு காரணம், நம் பக்கத்தில் விதைக்கப்பட்டது என்ன? சத்துருவினால் விதைக்கப்பட்ட களை.
நிறைய பேர் வந்து ஆகாத சம்பாஷணையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இத கேட்கறதா அத கேட்கறதா? இந்த பாசமா சொல்றத கேட்கறதா? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்றத கேட்கறதா? இந்த பாசமா சொல்றத கேட்கறதா? இந்த அன்பு தோழி சொல்றத கேட்கறதா? ரெண்டு பக்கம் என்ன பண்றான்? இழுபடுறான். ஆனா நமக்கு தெளிவா ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, சத்தியம் என்னைக்குமே மெதுவா தான் வேலை செய்யும், ஆனா அதுதான் நல்ல பலன் தரும். என்னைக்குமே போலியானது அது கலை கடைசியில புடுங்கி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெளியே வீசிடுவார். அப்ப கலைக்கும் நிஜத்துக்கும் போலிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னா நீங்கள் பலன் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. போலியை கண்டு ஏமாறாதீர்கள். போலி எங்கவே வளருவான்? பக்கத்திலேயே. அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு ஆவிக்குரிய நிதானம் வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நிதானம் என்ன வேண்டும்? நிதானம். நிதானிக்க தெரியணும். எப்படிப்பா நிதானிக்கிறது? ஏமா போலி எப்படி நிதானிக்கிறது? ஜீசஸ் அழகா ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்னா, அதினதின் அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். அவங்க கனிகளை வச்சு அவன் போலி அப்படிங்கறத என்ன பண்ண முடியும்? கனி அறிய முடியும். அப்ப போலி அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்களுடைய செயலை நீங்க கவனிச்சீங்கன்னா அது என்னது தெரிஞ்சிடும். அவன் யாரு கிடையாது, உண்மையான கிறிஸ்தவங்க கிடையாது. அப்ப உண்மையான கிறிஸ்தவங்களை நீங்க வாழணும்னா, உங்க விதை நல்ல விளைச்சலை நீங்க பெறணும்னா கடைசி வரைக்கும், நான் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்க கேட்டு போன சத்தியத்துக்கு மேல இன்னொரு நல்ல சத்தியத்தை நீங்க உள்ள போய் என்ன பண்ணணும்? வீடுகளில் கேட்கணும். வேற எதையா ஜம்ப் பண்ணீங்கன்னா போலி விதைச்சிருவான். இப்போ போலியில வளர்ந்துருவீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? மியூசிக்னா எல்லாருக்குமே என்ன உண்டுன்னா ஒரு மயக்கம் உண்டு. அதனால நம்ம ஆளுங்களுக்கு மியூசிக் போட்டு விட்டு கெடுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? சில ஆள் சொல்லுவான், எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, சி அதை வெறு. அதில் தான் பிசாசு எல்லாம் அவனே என்ன பண்ணான்? கீழே விழுந்தான். இந்த உலகத்திலே முதல் சிருஷ்டிக்கப்பட்டது என்னன்னா மியூசிக். அதை தான் பிசாசு மனுஷனுக்குள்ள விதைச்சு மியூசிக்கில் தான் நம்மளை வஞ்சிச்சு எங்க தள்ளுறான்? பாவத்தில் தள்ளுறான். இப்போ எதை வெறுக்கணும் அப்படின்னா, தேவையில்லாத மியூசிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? வெறுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம விதை விளைஞ்சு வர விடாம நம்ம சாரத்தையெல்லாம் பிடுங்கக்கூடியவன் யாருன்னா போலி, களைகள். இதை சத்துரு என்ன பண்ணுவான்? நம்ம முளைச்சு வரும்போது நம்மளை பிடுங்க முடியாம நம்ம பக்கத்திலே கொண்டு வந்து நட்டு விட்டுருவோம். நம்ம சாரத்தையெல்லாம் யார் பிடிங்குவா? பிசாசு பிடிங்குவான். அவனுக்கு என்னன்னா, நீ அந்த காலத்துல பலன் கொடுத்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? உன் வாலிபம் வேஸ்ட் ஆகணும், உன் லைஃப் வேஸ்ட் ஆகணும். உனக்கு ஒரு நீ 22 வயசுல கல்யாணம் முடிச்சு போய் நீ பலன் தரணும்னா உன்னை 30 வருஷம் ஓட்டி விட்டுருவான். ஃபார்வேர்டு ஒரு பேக்வேர்டு ஓட்டி விட்டுருவான். உனக்கே உன் வாழ்க்கை மேல என்ன வந்துரும்னா வெறுப்பு வந்துடும். இதுக்கு மேல போய் எப்படிங்க செய்யறது? என் காலமே போச்சே, நான் வீணா வாழ்க்கை என்ன பண்ணிட்டேன்? கழிச்சிட்டேனே. மனசாட்சியை குத்தி கொன்றும். ஐயோ, நல்ல நாட்களை எல்லாம் வீணா பண்ணிட்டேன், நல்ல காலங்களை எல்லாம் வீணடிச்சிட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் கேட்கல. வருத்தப்படுவோம். இப்படி நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிருவோம் பிசாசு. இன்னைக்கு நீங்க பெரியவங்களா உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க நல்லா புத்திய காதுல கொடுத்து கேட்டுட்டு போய் உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. இப்ப பைபிள் எடுத்து படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீ படி, நான் கேட்கிறேன் படி அப்படின்னு அந்த பிள்ளை தக்கி துத்தி என்ன பண்ணும்? படிக்கும். அது கேளுங்க. இதையெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு போகாம உங்க பிள்ளைக்கும் உங்க வேற பிள்ளைக்கு நீங்க கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் விதைக்கப்பட்ட அந்த விதை நல்லா வளர்ந்து கனி கொடுக்கணும்னா, நீங்க விதைச்ச விதை விளையணும்னா மேலும் மேலும் நீங்கள் வசனத்தில் என்ன பண்ணுங்க? வசனத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, கேட்டீங்கன்னா பரவாயில்ல. வாலிபம் வந்துருச்சு, வாலிபத்திலேயே கேளுங்க.
இல்லை திருமணம் முடிச்சிட்டேன், பரவாயில்ல, மறுபடியும் நீங்கள் குடும்ப ஸ்திரியா புருஷராக இருக்கிறீங்க, மறுபடியும் வேதத்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க, படிங்க, வாசிங்க, கேளுங்க, படிங்க, வாசிங்க. திரும்ப 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 இந்த வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் இருதயம் என்ன ஆயிருன்னா வளமாயிடும். ஹல்லேலூயா. உங்கள் எதிரியை நீங்கள் தூரத்திலே தெரியும், அவன் எதிரி அப்படிங்கிறது. பக்கத்தில் நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு உங்கள் எதிரியை பக்கத்தில் வச்சிருக்க உங்களால முடியாது. அவன் பயந்துக்குவான். ஐயோயோ, அந்த ஆள்கிட்ட போய் என்னால் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியாதுடா. அவன் திருமண பக்கமெல்லாம் ஒரு வசனம் சொல்லுவான்டா அப்படின்னு என்ன பண்ணுவான், பயந்துக்கிட்டு வரவே மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால் உங்கள் நல்ல விஷயத்தை நீங்கள் பிடுங்கி விடாதபடி நீங்கள் மேலும் மேலும் அதுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். களை விதைக்கப்பட்டு இருக்கிறான், அவன் சொல்றதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. கேட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். நாம் இன்றைக்கு நல்ல கனிகளை தருகிற நல்ல விதைகளாய் தேவன் நம்மளை நாட்டி வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்துவோம். மேலும் மேலும் தேவனுடைய வசனத்துக்கும் மேலும் மேலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். ஜீசஸ் ரொம்ப நல்லவர், நமக்கு நல்ல விதைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனம் தான் நமக்கு நல்ல விதை. இந்த விதை நம் இருதயத்தை நல்ல பக்குவப்படுத்தி இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க வாசிக்க இந்த இருதயம் பக்குவப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது உளப்பட்டு அதில் இருக்கிறதான கரடு முரடுகளை கர்த்தர் நீக்கி, கர்த்தர் நம்மை கனி கொடுக்கிற ஒரு நல்ல பலனை தருகிற மண்ணாய் இருதயமாய் கர்த்தர் இருதயத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த இருதயம் தோய்ந்து போகாதபடி, இந்த இருதயம் நொறுங்கி போகாதபடி, இந்த இருதயத்தில் கசப்பு உண்டாகி விடாதபடி கர்த்தரே நம்மளை காத்து வருகிறார். நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் மென்மையானதை தருகிறவர், நன்மையானதை தருகிறவர். அவர் கிருபையாய் நமக்கு சுத்த இருதயத்தை தேவன் நமக்குள்ளே தந்திருக்கிறார். செம்மையான இருதயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஞானமுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த இருதயம் காக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் மேலும் மேலும் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த வசனம் நீங்கள் வாசிக்க 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 கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் தேடி வாசியுங்கள் என்று தீர்க்கன் சொல்லுகிறார். அதுபோல நாம் தேடி வாசிக்க வாசிக்க இந்த வேதம் நமக்கு உணவாக மாற மாற தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய செய்ய கர்த்தர் நம் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், நம் மூலமாக நம்முடைய தெருவுக்கு ஆசீர்வாதமாய், நம்முடைய பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய், நம்முடைய தேசத்துக்கே கர்த்தர் ஆசீர்வாதமாய் நம்மளை தேவன் உருவாக்க போகிறார். நம் நல்ல பலனை கொடுக்க போகிறோம். 100 மடங்கு பலனை கொடுக்க போகிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு பலனடைய செய்தார். அந்த பஞ்ச காலத்தில் இந்த கேராரூரிலே நீ விதை விதை என்று கர்த்தர் சொன்னார். அவன் எந்த திருப்பி கேள்வியும் கேட்காம கர்த்தர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற இருதயம் தான் அன்றைக்கு ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு பலனை அடையும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் நம்முடைய விதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையை செய்ய இருக்கிறார். அதற்கு காரணம் நீங்க கீழ்ப்படியுங்க. ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு நீங்க சொல்லுகிற சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிவோம்ப்பா. இந்த வேதத்துக்கு நான் அதிக முக்கியத்துவம் தருவேன்ப்பா. இந்த வேதத்தை நான் அதிகமாய் திரும்ப திரும்ப வாசிப்பேன்ப்பா. சின்ன வயதுல வாசிச்சேன், இப்போ நான் வாசிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. வாலிபத்தில் வாசிச்சேன், இப்போ குடும்ப பொறுப்பு எனக்கு வாசிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. எந்த வயதிலும் நிறைய வயதிலும் இந்த வசனத்தை நம்ம விடாம பற்றி கொள்ளணும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை வளமாகும். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் வளமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார், வளமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். இதை தேடி தேடி வாசிங்க, இதை திரும்ப திரும்ப வாசிங்க, இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாசிங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களுக்கு கீழ்ப்படியும்படி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய தேசத்தை ஆசீர்வாதமாக்குகிறவர். இந்த வருஷத்தில் கர்த்தர் தேவனுடைய மகிமையை காண செய்ய போகிறவர். இந்த வருடத்தில் நம்ம சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். நீங்கள் வசனத்தை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க வீடுகளுக்குள்ள கிரியை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வசனத்தை நான் திரும்ப கேட்கிறப்பா, என்னதான் சொல்லுகிறது நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். என் வீடுகளில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறுமா என்ன நீங்க நினைக்காதீங்க. நிச்சயமாய் மாறும், நிச்சயமாய் அதை கர்த்தர் செய்வார். இந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அது ஆவியும் ஜீவனமானது, அது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கது. அந்த வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. அது என்ன
என்ன காரியம் ஆகுமோ அதை செய்தே தான் திரும்பும். அந்த வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதத்தில் தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட எஸ்ராவை போல நீங்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுவோமா எல்லாரும்? கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் கேட்பேன்ப்பா, மறுபடியும் எங்கெல்லாம் வாசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் கேட்பேன். எந்த இடத்துலலாம் இந்த வேதம் வாசிக்கப்படுகிறதோ நானும் போய் சேர்ந்து வாசிப்பேன் என்று சொல்லுங்க. நான் சின்ன வயதில், வாலிப வயதில், இந்நாள் வரையிலும் இந்த வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளையா நம்ம இருக்கணும். தேவ பிள்ளையா நம்ம இருக்கணும். கர்த்தாவே, நம்ம ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் மேல ஒரு வசன வாஞ்சை உண்டாகட்டப்பா, வசன வாஞ்சை உண்டாகட்ட ஆண்டவரே. இஸ்ரவேல்ல ஆண்டவரை ஏன் அவர்களை ஆசீர்வதிச்சீங்க? அந்த வசனத்துக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தானே ஆண்டவரை. இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டப்பா, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்ட ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களை ஆண்டவரே, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொன்னீங்களப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய வீடுகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தலத்துக்கு வரணும், உயர்வான நிலைக்கு வரணும் ஆண்டவரே. குடும்பத்தில் கட்டப்படாத சூழ்நிலையெல்லாம் கட்டப்படணும் ஆண்டவரே. வாய்க்காதுங்கிறதெல்லாம் வாய்க்கணும் ஆண்டவரே. நடக்காதுங்கிறதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, அதிசயங்களை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் நல்ல துதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் இதற்கு கீழ்ப்படுகிறேன்னு துதிங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், உங்க குடும்ப நபர்களுடைய வாழ்க்கை மாறும். அற்புதங்கள் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் அதை செய்ய வல்லவர். ஈசாக்கை போல மதிய சாயந்தர வேளையிலே தியானம் பண்ணுகிற ஒரு புருஷனாய் நீங்கள் மாறும் பொழுது கர்த்தர், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பலன் தருவார். ரெபெக்காளுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டு குழந்தையை கொடுத்தது போல நீங்கள் ஒரு தியானம் பண்ணுகிற புருஷனாய் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு குழந்தை பாக்கியத்தை தருவார். தன்னுடைய நீதியை, நியாயத்தை கை கொண்ட சகரியாவின் வேண்டுதலை கேட்கப்பட்டது போல கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுடைய அந்த கர்த்தருடைய ஸ்தானத்தை விட்டு விலகாதிருக்கிற நிலைமையை பார்த்து கர்த்தர் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுவார். நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரப்பா. இந்த வேதத்தை நான் ஏனோ தானோன்னு படிக்க மாட்டேன், ஒரு அற்பமா நினைச்சு படிக்க மாட்டேன், டைம் போகல நினைச்சு படிக்க மாட்டேன். இன்றைக்கு நான் படிக்கிற இந்த வேதத்திலிருந்து எனக்கு என்ன சொல்லி தரப்போகிறீர் என்பதை அலசி ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தோடு படிக்கிற எண்ணத்தை நீங்க தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற இருதயம் தாங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது அது நல்ல நிலமாக எங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து விழுகிறதப்பா. இந்த நல்ல விதை, இந்த நல்ல நிலமாக இருக்கக்கூடிய எங்கள் இருதயத்திலிருந்து அது விளைந்து வருமே, ஆனால் அது அதிக விளைச்சலை கொடுக்கும்ப்பா. அப்படிப்பட்டவர்களாய் நீ எங்களை ஆசீர்வதிச்சிடுங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு, எங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அநேக பாத்திரங்களை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஆண்டவரை விலை உயர்ந்த பாத்திரங்களாய், அன்று வேதாகமத்தில் சரித்திரத்தில் இடம்பெற்ற பாத்திரங்களாய் இவர்களை நீங்கள் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் பலத்த பெரிய காரியத்தை செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா குறைவும் நிறைவாகட்டும். அன்று சமாதானம் நதி போல பாயட்டும் அப்பா. அன்று என்ன எதிர்பார்த்து வந்திருந்தாங்களோ அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ இது நடக்குமா என்று நினைத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு அது நடந்தே தீர ஆண்டவர். அந்த நல்ல காரியம் நடந்தே தீர ஆண்டவர். இன்றைக்கு கீழ்ப்படிதலோடு ஆலயத்துக்கு வந்து தம்முடைய பிள்ளைகளை நீ கரம் பிடித்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. தேவன் தொடர்ந்து நடத்தும் எல்லாரையும் உடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் எங்கள் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.
ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யம் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.